ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லோரும் பண்ணுவீங்க, நான் என் ஸ்டைலில் பண்ணுறேன். பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டேன் நான். இப்போ வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அரிசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அந்த அரிசியை வந்து கழுவி இதில் போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆனால் சாதம் குழையாமல் இருக்கும். சாதம் வந்து ஃபுல்லாக வேக வேண்டாம், ஒரு ஆஃப் பாயில் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுனால நமக்கு உதிரி உதிரியாக சாதம் வேணும். அது ஒரு அரை வேக்காடுனால போதும். பாருங்கள், சாதம் வெந்து நான் வடித்து எடுத்துட்டேன் நான். இது இந்த 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 பதத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு போட்டு கிளறும்போது சாதம் நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையானது பார்த்திங்கன்னா, நான் வந்து பன்னீர் வந்து 250 கிராம் பன்னீர் வாங்கி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் வீட்டில் ஒரு கொஞ்சம் பன்னீர் நான் செஞ்சேன். அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட், ஒரு கொஞ்சம் கோஸ், கொஞ்சம் குடமிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லியும் ரெட் சில்லி போட்டிருக்கேன். பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கேன். சால்ட்டு கொஞ்சம் போட்டு மேக்னேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பன்னீர் கொஞ்சம் நல்லா மசாலா உள்ளே இறங்கியிருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நல்லா சாதத்தில் போட்டு கிளறும்போது அது கொஞ்சம் உடையாமல் வரும். இப்போ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 10 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் இஞ்சியும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஆனியன் வந்து நான் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு இருக்கும் அது. அதையும் இதில் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா காய்கறிங்க, கேரட், பீன்ஸு, கோஸ் இதெல்லாம் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் ஹாஃப் பாயிலாக குக் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வந்து இது வரும். ஃபுல்லாக நம்ம குக் பண்ணால் நல்லா இருக்காது. அது காய் பொரியல் மாதிரி ஆகிடும். அது ஒரு அரை வேக்காடு வெந்துச்சுன்னா போதும். இதெல்லாம் போட்டுக்கிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு ஆல்ரெடி பன்னீரில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த காய்கறி சேர்த்ததுனால இந்த காய்க்கு தகுந்த மாதிரி சாதத்துலேயும் வேறு உப்பு போட்டிருக்கோம். நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திக்கிட்டிங்கன்னா சோயா சாஸ் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் வந்து அதில் பச்சை மிளகாய் வந்து நான் போடலை, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக நான் பச்சை மிளகாய் போடலை. இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சாதம் அதில் போட்டுக்கோங்க. சாதம் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது வந்து கொஞ்சம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பொடி ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாம், அந்த ஸ்மெல்லாக கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபைனலாக எடுத்து வச்சுருக்கேன் மேலே வந்து தூவுறதுக்காக, அதையும் போட்டு இது பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா இப்போ நம்ம பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்களா, ஃப்ரை பண்ணிட்டு அதையும் இதில் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. அது அதையும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்பைசஸ் வந்து ரொம்ப சேர்க்கல, ஏன்னா என் பசங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.